ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். எனக்கு என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் வந்து நான் வீடியோ போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி, எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால நான் முதல்ல சொல்ல வேண்டியது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன வீடியோன்னா, பங்குனி உத்திரை எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சிம்பிளாக சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி வந்து காலையே நான் வீட்டில் எல்லா ஒர்க்குமே வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கூடவே வந்து அனுபி வந்து 7 மாத குழந்தை அப்படின்றதுனால அவனை எப்போவுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மானிட்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த பூஜை வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். வீடு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நான் முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் திரும்பவும் ஒரு வாட்டி மாஃப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எப்போவுமே நான் சாமி கும்பிட்ற அன்றைக்கி காலையில் ஒரு வாட்டி நான் பூஜை ரூமையாவது க்ளீன் பண்ணிட்டு தான் இது பண்ணுவேன். முன்னாடி நாள் க்ளீன் பண்ணாலுமே அப்போ வந்து பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா சின்ன சின்ன தேவையான பொருட்கள்லாம் வாங்கணுன்ட்டு அவரும் போயிட்டு வாங்கிட்டு வந்தார். இன்றைக்கி வந்து ஃபுல் விரதம் அவர், நான் ஒரு வேளை விரதம் மட்டும்தான். அதே மாதிரி நாங்கள் விரதம் இருக்கோம், சாமி கும்பிட்றோம், பெருசாக ஏதாவது ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் அப்படின்னு நாங்கள் பண்ணக்கூடிய முதல் விஷயம் அன்னதானம். அதுவும் வந்து மேக்ஸிமம் நாங்கள் தயிர் சாதம் அது மாதிரி தான் கொடுப்போம். இந்த வாட்டி என்னென்னா தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்து சமையல் பார்த்துக்கிறேன், நீ வந்து பூஜை ரூம் பார்த்துக்கோ அப்படின்னாரு. சரி ஓகேன்ட்டு அவர்கிட்ட அழுகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹனிபியும் வந்து அழுதான்னா கை மாற்றி தூக்கி தூக்கி வச்சுட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி வந்து நான் குறிப்பாக என்னென்னாக்க 12 விளக்கு ஏற்றி வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பங்குனி உத்திரத்துக்கு. ஏன்னா பங்குனி மாதமும் 12வது, உத்திர நட்சத்திரமும் 12வது அப்படிங்கிறதுனால நாங்கள் 12 மாதம் நம்ம என்ன பூஜை பண்ணுறோமோ அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ அதனால் நான் பொறுமையாக பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ வந்து ஹனிபியை போய்ட்டு மானிட்டர் பண்ணி கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹனிபி தூங்கிட்டான். ஃபுல்லாகவே அவனை தூங்க வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக நாங்கள் பூஜை பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளால் எந்த அளவுக்கு வீட்டில் உட்கார்ந்து வேல் பூஜை வெற்றிலை தீபம்லாம் போடுறோமோ அப்போல்லாம் நமக்கு ஒரு வீட்டில் ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த அனுபவம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சொல்கிறத விட வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு எப்போவுமே வந்து என்னைக்காவது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாக்கா அன்றைக்கி நான் வீட்டில் வெயில் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து எந்த ஒரு முருகருக்கான ஒரு நல்ல நாள் வந்தாலும் அன்றைக்கி நான் தவறாமல் அன்றைக்கி வந்து நான் வந்து கண்டிப்பாக வீட்டில் வேல் பூஜை பண்ணணும், வெற்றிலை தீபம் போடணும் அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. பல பேர் வாழ்க்கையில் முருகர் வந்து மாற்றத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் அப்போ முருகர் வந்த பிறகு வாழ்க்கையே மாற்றம் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அதனால் வந்து நான் என் கையால் சக்கோணம் கோலம் போட்டு சரவணபவ எழுதி அதே மாதிரி அரிசி மாவு நான் ரெடி பண்ணிட்டேன். அதில் தான் சக்கோணம் கோலம் போட்டேன். அந்த மாவு கொஞ்சம் எடுத்து போயிட்டு கீழே எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அங்கே கொஞ்சம் வச்சு விட்டுட்டு வந்தோம்னா அன்னதானத்தை விட அது ஒரு பெரிய தானம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் எப்போவுமே அரிசி மாவு அரைச்சேன் அப்படின்னாக்க கொஞ்சோண்டு வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா கோலத்துக்கு எடுத்து வச்சுட்டாலும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அப்பப்போ என்றைக்கெல்லாம் பூஜை பண்ணணும் அப்போல்லாம் வந்து கீழே எடுத்துன்னு போயிட்டு எறும்புங்களுக்கு நான் எங்கே இருக்கோ அங்கே வச்சுட்டு வருவேன், அவங்க சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து வேல் பூஜைக்கும் வந்து 6 பொருள் எடுத்திருக்கேன். பால், தயிர், சந்தனம், குங்குமம், விபூதி, அதுக்கப்புறமா வந்து மஞ்சள். இந்த 6 பொருள் எடுத்து நான் வேல் பூஜை பண்ணுறேன். விளக்கு வந்து 12 விளக்கு எடுத்திருக்கேன். 12 விளக்குமே வந்து 6 வெத்தலையில் 2 வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பொறுமையாக நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். ஏன்னா எங்களுடைய கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப பொறுமையாக கீழே உட்காந்து அப்புறம் முருகரை அப்படியே நேருக்கு நேராக பார்த்து முருகா அப்படின்ட்டு கேட்டு அவர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் என்னமோ அதை சொல்லி அதுலேயும் வந்து நான் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்லுவேன், உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை முழுசாக அப்பன் முருகர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஆரம்பிங்க அப்படின்ட்டு நான் ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக எல்லாத்தையும் வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜையை ஆரம்பிப்பேன். வேல் பூஜை சரி, வெற்றிலை தீபம் சரி, எல்லாமே ஒன் பை ஒன்னாக பண்ணும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். நான் பொறுமையாக அது மாதிரி தான் பண்ணேன். குறிப்பாக வந்து இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அப்படின்னா மாங்கல்யம் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீனாட்சி அம்மைக்கும் கல்யாண நாள் இன்றைக்கி தான், நம்ம முருகருக்கும் வந்து தேவயானி தாய்க்கும் கல்யாணமான நாளும் இதுதான். அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா 5 மாங்கல்யம் வச்சு பூஜை பண்ணோம். அந்த 5ல் வந்து 1 எனக்கு வச்சுட்டு மீதி 4 வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்று நாங்கள் வந்து எடுத்து போயிட்டு கொடுத்து இது பண்ணோம். சாப்பாடும் வந்து நான் இன்றைக்கி என்ன நெய்வேத்தியம் பண்ணேன் அப்படின்னா நாங்கள் என்ன தக்காளி சாதம் பண்ணோமோ அதே தான் வச்சு சாமிக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டோம்.
அதுக்கப்புறமா வந்து வழக்கம் போல் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாமே வச்சு பொறுமையாக நாங்கள் சாமி கும்பிட்டோம். வேல் பூஜையும் வந்து பொறுமையாக நாங்கள் பண்ணோம். நம்ம வேண்டுதல் வேல் மாறல் பூஜை பண்ணும்போது வேல் மாறலோ இல்லை கந்த சஷ்டி கவசமோ ஏதோ ஒன்று பொறுமையாக படித்து அந்த வார்த்தைகள் வந்து பொறுமையாக, ஏன்னா நான் எப்பவுமே பூஜை பண்ணும்போது கடகடன்னு அவசரப்பட்டு படிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். பொறுமையாக நம்ம அந்த ஒவ்வொரு லைனையுமே பொறுமையாக படித்து நமக்கு ஏற்ற மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். இன்கேஸ் குழந்தை எழுந்துக்கிட்டால் நாங்கள் மாற்றி யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஹனிபி நாங்கள் பூஜை முடிக்கிற வரையுமே, பூஜைக்கு முன்னாடி தூங்குவோம், பூஜை முடிக்கிற வரையுமே இன்னைக்கு கரெக்டாக தூங்கிட்டு இருந்தால் அது வந்து முருகர் வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுள் பண்ணிவிட்டார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். போன வாட்டி நான் பூஜை பண்ணப்போ கரெக்டாக வேல் பூஜை பண்ணும்போது அவன் எழுந்துட்டான். ஆனால் குழந்தை தூக்கிட்டு வந்து வச்ச பிறகு அழகாக அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இந்த வாட்டி கரெக்டாக பூஜைக்கு முன்னாடி தூங்கினோம், பூஜை முடிகிற வரையும் எழுந்துக்கல. நாங்கள் எல்லா பூஜையுமே முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னாக்க என்னன்னாக்க கையால் வேல் பூஜை பண்ணுறதாங்க. அதுவும் வந்து குறிப்பாக பாலில். ஸோ நான் பாலில் வேல் பூஜை பண்ணிவிட்டேன். மீதி 5 பொருளால் வந்து அவர் உட்காந்து வேல் பூஜை பண்ணிட்டு இருந்தார். நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்புறம் முருகர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நானும் எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அப்புறம் முருகர்கிட்ட சொல்லிக்கிட்டு பொறுமையாக வேண்டிட்டு இருந்தேன். முழு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். நான் சிம்பிளாக எங்கள் வீட்டில் பண்ணது அப்படின்னா 12 விளக்கு போட்டு 6 வெத்தலை வச்சு 12 விளக்கு போட்டு அப்புறமா வந்து 6 பொருள் வச்சு வேல் பூஜை பண்ணேன். தக்காளி சாதம் தான் வந்து நான் சிம்பிளாகவே வந்து இன்னைக்கு பண்ணது. அதுக்கப்புறமா வந்து 5 மஞ்சள் குங்குமம் வச்சு கயிறோடு வச்சு நாங்கள் வேண்டுதல் பண்ணிக்கிட்டோம். இது வந்து இன்னைக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அது யாராவது கயிறு மாற்றணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கும் மாற்றிக்கலாம். எப்படி ஆடி பெருக்கு அதெல்லாம் நம்ம கணக்கே எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இதுவும் ரொம்ப விசேஷமான நாள். கோயிலையும் நிறைய பேர் வந்து கயிறு மாற்றி விடுவாங்க. ஸோ அது மாதிரி நான் இன்றைக்கி வந்து யாராவது விருப்பப்பட்டவங்க இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். நாங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான நாளில் மட்டும்தான் நான் நல்ல நாள் பார்த்து கயிறு மாற்றிப்பேன். ஸோ இன்றைக்கி எங்களுடைய வேண்டுதல் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் வீட்டில் சாமி கும்பிட்டதே எங்களுக்கு பெரிய வேண்டுதலாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நாங்கள் பொறுமையாக உட்காந்து சாமி கும்பிட்டு முடித்தோம். ஹனிபியும் எழுந்துக்கல. இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயங்க. முன்னாடி நாளில் நமக்கு தோணிகிட்டே இருக்கும், இப்போ நாளைக்கு நம்ம பூஜை பண்ணணும், வீட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வேலையுமே 90% முன்னாடி நாளே முடிச்சிடுவேன். காலையில் வந்து அடுத்த நாள் பூஜைக்கு தேவையான விஷயங்கள் மட்டுமே பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணி அப்புறம் முருகரை நல்ல முழு மனசோடு வேண்டிக்கிட்டேன். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க, ஓகேங்களா? நான் வேல் வச்சு வேல் பூஜையும் வெற்றிலை தீபமும் போட்டு அப்புறம் முருகரை முழு மனதோடு வேண்டிக்கிட்டேன். எல்லாருக்குமே நல்லது நடக்கும். எனக்கு நடந்த நல்லது உங்கள் எல்லாருக்குமே நடக்கும். முழு நம்பிக்கையோடு அப்போ முருகர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார். நம்ம கேட்டால் போதும், அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதுதான் உண்மை. கஷ்டங்கள் கொஞ்சம் வரும், ஆனால் அதெல்லாம் தாண்டி நமக்கு கடைசியாக வந்து மனநிறைவும் நிம்மதியும் நம்மளோட தேவை என்னமோ அது கண்டிப்பாக அப்போ முருகர் கொடுப்பார். ஓகேங்களா? பாய் பாய்.